ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8 மேக்ஸ் கணித பிரகாஷ் பார்ட் 2 புக்கில் இருக்க ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கைஸில் வர லாஸ்ட் ஃபிகர் இட் அவுட் கொஷின்ஸ் பேஜ் நம்பர் 28 இருக்கு. அதை தான் பார்க்க போகிறோம். 7th கொஷின், வாட் இஸ் 5% ஆஃப் 40? வாட் இஸ் 40% ஆஃப் 5? நெக்ஸ்ட், வாட் இஸ் 25%? ஃபர்ஸ்ட் இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். 5% னா 5/100 into 40. கேன்சல் பண்ணா 5 4s are 20 divided by 10, answer is 2. இப்போ 40% of 5 பார்க்கலாமா? 40% 40/100 into 5. இதுல zeros cancel ஆயிடுச்சுன்னா 20/10, இங்கேயும் answer 2. இப்போ ரெண்டுமே சேமா வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, what is 25% of 12 and 12% of 25? இப்போ 25/100 into 12 equal to, இது வந்து 1/4. இப்போ 12/4 வந்து 4 3s are அப்போ 3. இப்போ 12/100 into 25. 12% னா 12/100 of 25 னா into 25. இங்கேயும் வந்து அதே மாதிரி தான் கேன்சல் ஆகும். ஆன்சர் 3. நெக்ஸ்ட், 15% of 60 and 60% of 15. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா 25 12 12 25 5 40 45ன்னு இந்த நம்பர்ஸ் வந்து ரிவர்சிபிளா போட்டிருக்காங்க. 5% of 40 40% of 5 இங்க இருக்க நம்பர் இங்க வருது, அதுதான் டிஃபரன்ஸ். இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா 15/100 into 60 வரும், இங்க 60/100 into 15 வரும். இதுல பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், இங்க சேம் நம்பர்ஸ் தான் இருக்கு நியூமரேட்டர்ல. 15 60 60 15 மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. ஸோ இதை நம்ம 60 15 போட்டாலும் சரி, இல்ல 15 16 சார் 60 சார்னு போட்டாலும் சரி, ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் வரும். அதனால தான் நமக்கு சேம் ஆன்சர் வருது. இது கேன்சல் பண்ணா 2s are 3 5 3s are 3 3s are 9. அப்போ இங்கேயும் 9 தான் வரும். What do you notice? Can you make a general statement and justify it using algebra comparing x% of y and y% of x? இங்க வந்து x% of y and y% of x இந்த மாதிரி அல்ஜிப்ரிக்கா எழுதி அதை கம்பேர் பண்ண சொல்றாங்க. ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ண சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம 5 வந்து எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா 40 yன்னு எடுத்துப்போம். அப்போ இங்க வந்து 40 இங்க வருது, அப்போ y இங்க வரும். 5 வந்து எக்ஸ்னா இப்போ இங்க எக்ஸ் வரும். அப்படிதான் இதை எடுத்திருக்கோம். இதுல இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்ம இது அப்ளிகபிளா இருக்கும். இப்போ x% of y equal to y% of xன்னு எழுதலாமா? ஏன்னா இங்க இருக்க வேல்யூ இங்கேயும் சேமா வருது, இதுலயும் இங்க இருக்க வேல்யூ ரெண்டுமே சேமா வருது. அது ஏன்னா x% of y நம்ம எப்படி எழுதுவோம், x/100 into yன்னு எழுதுவோம். இதை வந்து y/100 into xன்னு எழுதுவோமா? அப்போ xy/100 போட்டாலும் yx/100 போட்டாலும் ரெண்டுமே சேம் தானே. ஏன்னா xy yx எப்படி போட்டாலுமே கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருப்போம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில y into x வந்து x into y அப்படின்னு படிச்சிருப்போம். மல்டிப்ளிகேட்டிவ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில அதை யூஸ் பண்ணா xy yx ரெண்டுமே சேம்னா இங்கே டிவைட் பை 100 தான் வருது. அதனால x% of y-யும் y% of x-ம் ஈக்குவலா தான் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 12% of 25 அது வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமா தெரியும். ஏன்னா 12%னா 12/100 வருது இல்லையா? அப்போ கேன்சல் ஆகிறதுலாம் கஷ்டமா இருக்கும். இங்க வர நம்பர் ஈஸியா இருந்தாலுமே இந்த 12% பார்த்தோன்னே இது ஈஸியா கேன்சல் ஆகாது, அப்போ கஷ்டம் அப்படின்னு நினைப்போம். அதே இதை இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா 25% of 100 into 12. இப்போ 25/100னா இது 1/4ன்னு நமக்கு தெரியும். அப்போ 1/4 into 12 equal to 3s போகும். அந்த மாதிரி நம்ம ஈஸியா பண்ணலாம். ஸோ இந்த பர்சன்ட் வேல்யூ வந்து எப்பவுமே அந்த 100 கூட ஈஸியா கேன்சல் ஆகுற மாதிரி வேல்யூஸ் இருந்தா நமக்கு ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. அதோட ரிலேட்டட் ஃபிராக்ஷன் நம்பர் நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஈஸியா பண்ணலாம். இந்த மாதிரி 12 14 வந்துச்சுன்னா அப்போ நமக்கு பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த டைம்ல அப்போ ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் இந்த பர்சன்டேஜ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். 8th question, a school is organizing an excursion for its students. 40% of them are grade 8 students. ஒரு எக்ஸ்கர்ஷன் சொல்றாங்க, அதுல 100% ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதுல 40% வந்து கிரேட் 8 ஸ்டூடெண்ட்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. மீதி இருக்கவங்கலாம் grade 9 students சொல்றாங்க, and rest are grade 9 students. Among these grade 8 students 60% are girls.
இந்த 40% தான் கிரேட் 8 ஸ்டூடெண்ட்ஸா? இந்த 40%ல 60% வந்து கேர்ள்ஸ், அப்போ மீதி இருக்க 40% வந்து பாய்ஸா இருப்பாங்க. அதாவது ஹோலா இல்ல, இந்த 40%ல தான் இந்த வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கோயிங் டு த எக்ஸ்கர்ஷன் ஆர் கிரேட் 8 கேர்ள்ஸ். கிரேட் 8ஆவும் இருக்கணும் அண்ட் கேர்ள்ஸாவும் இருக்கணும். ஸோ இந்த 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து இந்த 60% நமக்கு தெரியணும். ஸோ 60% ஆஃப் 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லலாமா? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து 60% ஆஃப் திஸ் 40%. இந்த 40%ல இருக்க அந்த 60% எவ்வளோ? இந்த ஸ்டூடெண்ட்ல இருக்க அந்த 40%ல இருந்து இந்த 60% எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சா கிரேட் 8 கேர்ள்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 60/100 into 40/100 into total number of students. கேன்சல் பண்ணா 6 4s are 24 divided by 100 into students. So 0.24 into total number of students னு சொல்லலாம். இது எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேக்குறாங்க. ஸோ இந்த வேல்யூவோட நம்ம இன்டூ 100 பண்ணா 24% வருமா? ஸோ 24% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிரேட் 8 கேர்ள்ஸ். ஏன்னா வாட் பர்சன்ட் தான் கேக்குறாங்க. ஸோ பர்சன்ட்ல சொல்லணும், டெசிமல்ல சொல்லக்கூடாது. ஸோ இதோட முடிக்காம இன்டூ 100 பண்ணணும். இப்போ அதுலயே நெக்ஸ்ட் கொஸ்டின், if the total number of students going to the excursion is 160, how many of them are grade 8 girls? இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 160, அதாவது அந்த 100% வந்து 160. அதுல 24% தான் வந்து கிரேட் 8 கேர்ள்ஸ் சொன்னாங்க. இங்க அந்த கிரேட் 8 கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ பேருன்னு கேக்குறாங்க. ஸோ 24% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து கிரேட் 8 கேர்ள்ஸ். அது எவ்வளோனா 24 divided by 100 into டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 160. இதை சால்வ் பண்ணா நமக்கு கிடைக்கும் 5 12 38.4. 38.4னா நம்ம 38 ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னா டெசிமல்லாம் வராது, அதனால 38 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிரேட் 8 கேர்ள்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எவ்வளோ பேர் கிரேட் 8 கேர்ள்ஸ்னு கண்டுபிடிச்சோம், அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம். அந்த பர்சன்டேஜ்ல இருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்ததுனால நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிரேட் 8 கேர்ள்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம். 9th question, a shopkeeper sells pencils at a price such that the selling price of 3 pencils is equal to the cost of 5 pencils. இப்போ 3 பென்சிலோட விலை வந்து அவர் விற்கிற விலை வந்து 3 பென்சிலோட விலை which is equal to cost 5 பென்சிலோட காஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 பென்சிலோட காஸ்ட் வந்து 10 rupeesனா அப்போ ஒரு பென்சிலோட விலை என்னவா இருக்கும்? இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இது எல்லாமே உங்களுக்கு புரியணும். ஸோ 5 பென்சிலோட விலை வந்து 10 rupeesனா அப்போ ஒரு பென்சிலோட விலை 10/5 equal to 2ன்னு வரும். இப்போ ஒரு பென்சிலோட விலை 2 rupees. இங்க என்ன சொல்றாங்கன்னா the cost of 5 pencils is equal to the selling price of 3 pencils. அப்போ 3 pencils, the cost of 5 pencils எவ்வளோ 10, which will be equal to the selling price of 3 pencils. இங்க வந்து 3 பென்சிலுக்கு 10 rupeesக்கு விற்கிறாங்க. ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட். selling price of 3 pencil equal to cost of 5 pencil. இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா புரிஞ்சாவே இதை போட்டுடலாம். காஸ்ட் ஆஃப் 5 பென்சில்ஸ் வந்து 10ன்னு வச்சுப்போம். அப்போ 10 அண்ட் காஸ்ட் ஆஃப் 3 பென்சில் அது வந்து செல்லிங் பிரைஸ் ஆஃப் 3 பென்சில் வந்து 10. அது ரெண்டுமே ஈக்குவல்னு சொன்னாங்க, அதனால தான் நம்ம இங்க 10ன்னு வைக்கிறோம். அவங்க வந்து ஈக்குவல்னா இங்க 10 அதெல்லாம் சொல்லலை, நம்ம வந்து ஒரு 10ன்னு எடுத்துட்டோம். ஒரு 5 பென்சில் 10 rupeesனா அப்போ காஸ்ட் ஆஃப் 5 பென்சில் வந்து 10. அப்போ அது வந்து ஈக்குவல் டு 10. செல்லிங் பிரைஸும் வந்து 10. அது வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பென்சில்னா 3 பென்சில், அதனால இங்க 3 பென்சில் போடுறோம். அப்போ இங்க பிரைஸ் என்னவா இருக்கும்? 10 divided by 3 பண்ணா 3.33 வரும். அப்போ இங்க விலை அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? அதிகமா தான் இருக்கு காஸ்ட் பிரைஸை விட. இங்க வந்து காஸ்ட் பிரைஸ் வந்து 2, இங்க செல்லிங் பிரைஸ் வந்து 3. அப்போ கண்டிப்பா அதிகமா தான் இருக்கு. இங்க காஸ்ட் பிரைஸ் வந்து 5, ஆனா செல்லிங் பிரைஸ் வந்து அதை விட கம்மியா தான் பொருள் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்க வேண்டியதை விட கம்மியா தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பா நமக்கு ப்ராஃபிட் தானே. ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு கேட்டா ப்ராஃபிட். இதுல இருந்தே தெரிஞ்சிச்சு, இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சாவே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். இந்த எக்ஸாம்பிள் புரியலனா கூட நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். செல்லிங் பிரைஸ் ஆஃப் 3 பென்சில்ஸ், அப்போ செல்லிங் பிரைஸ் இன்டூ 3 ஈக்குவல் டு
காஸ்ட் ஆஃப் 5 பென்சில்ஸ், அப்போ காஸ்ட் பிரைஸ் இன்டூ 5. அவ்வளவுதான். அந்த ஆஃப்க்கு பதில் மல்டிப்ளிகேஷன் வரும். அவ்வளவுதான், சிம்பிள். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படியே எழுதுறோம். செல்லிங் பிரைஸ் ஆஃப் 3 ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் 5 பென்சில். இப்போ இதுல இருந்து நம்ம செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்டூ 5 இருக்கா. இந்த 3 வந்து இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ இந்த சைடு போனா டிவிஷன்ல வந்துடும். அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 5/3 டைம்ஸ் ஆஃப் காஸ்ட் பிரைஸ். ஒரு ஈக்குவேஷன் வந்துச்சா. இப்போ ப்ராஃபிட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ப்ராஃபிட் ஈக்குவல் டு selling price minus cost price. selling price 5/3 cost price in terms of cost price ல எழுதலாமா, minus cost price. இப்போ cost price நம்ம வெளில எடுத்தோம்னா 5/3 minus 1 வரும். இதை simplify பண்ணா cost price 5 minus 3/3. 5 minus 3 வந்து cost price 2/3. 2/3 times of cost price ன்னு சொல்லலாம். profit வந்து 2/3 times of cost price. இப்போ profit percent எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். profit divided by cost price into 100. profitங்கிறது cost price 2/3 times of cost price and இங்க வந்து cost price தான் வரும். cost price cancel ஆச்சுன்னா 2/3 into 100. 2/3 ஓட வேல்யூ 0.666 into 100. அப்போ into 100 பண்ணா 66.6%. profit percentage எவ்வளோ? 66.6%. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட்டை நல்லா புரிஞ்சாவே மற்றதெல்லாம் போட்டுடலாம். அண்ட் இங்க வர இன்டர்மீடியட் ஆன்சர்ஸ்லாம் வந்து கண்டிப்பா நம்பர்ல வரணும், அது மாதிரிலாம் எதிர்பார்க்காம இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் பிரைஸ்ல வந்தாலுமே நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போயிட்டு நம்ம கடைசியா என்ன கேட்கறாங்க? ப்ராஃபிட் பர்சன்ட். அங்க நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் பிரைஸ்ல வராம ஒரு வேல்யூ வந்துச்சு அப்புறம் பர்சன்டேஜ்ல, அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ இங்கெல்லாம் நம்ம சால்வ் பண்ணும் போது கரெக்டான ஆன்சர் வரல, இந்த மாதிரி காஸ்ட் பிரைஸ் வருது அப்படின்லாம் நம்ம யோசிக்க கூடாது. நமக்கு வந்த ஆன்சரை வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போடணும். அப்பதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் வரலையே நம்ம அந்த டைம்ல ஸ்டாப் பண்ணாம நெக்ஸ்ட் ஸ்டெப் போட்டுட்டே இருக்கும்போது கடைசியான ஆன்சர் நமக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா வரும். 10th question, the bus fares were increased by 3% last year and 4% this year. What is the overall percentage price increase in the last 2 years? Percentage increase in first year வந்து 3% and next year percentage increase ஆயிருக்கு 4%. அப்போ overall percentage increase எவ்வளோ in 2 years ன்னு கேக்குறாங்க. ஸோ இங்க வந்து 3%, இங்க வந்து 4%, அதனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 7% அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இங்க எப்படி பண்ணோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பஸ் ஃபேர் வந்து ஒரு வேல்யூ இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 3%னா 3/100 இன்டூ பஸ் ஃபேர் வந்து அது கூட ஆட் ஆயிருக்கு. ஸோ பஸ் ஃபேர் வந்து ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அது கூட இந்த 3%, இது வந்து 3% ஆஃப் பஸ் ஃபேர், இந்த 3% ஆஃப் பஸ் ஃபேர் வந்து இதோட ஆட் ஆயிருக்கு. 3/100 நம்ம என்னன்னு சொல்லலாம்? 0.03 சொல்லலாமா? அப்போ 0.03 பஸ் ஃபேர். பஸ் ஃபேரை காமனா எடுத்தோம்னா 1 plus 0.03 சொல்லலாம், which is bus fare bus fare into 1.03. so இது வந்து first yearல. next 4% increase ஆகும்போது இதே வேல்யூவோட 4% increase ஆயிருக்கும். அந்த population increase மாதிரி தான் இந்த சம்மும். இந்த நமக்கு கிடைச்ச வேல்யூல இருந்து மறுபடியும் increase பண்ணணும். so bus fare into 1.03. அதுல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 1 பிளஸ் இந்த வேல்யூ பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி போடுவோம்? 1 பிளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 டிவைடட் பை 100. so which is equal to bus fare into 1.03. 1 plus 4 by 100. நம்ம இந்த 100 இங்க போச்சுன்னா 100 plus 4 வந்து 104 ஆகுமா? so 104 divided by 100. அப்போ 2 decimal point முன்னாடி வந்துச்சுன்னா bus fare into 1.03 into 1.04 இந்த மாதிரி வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா 1.0712 வரும். ஸோ ஆஃப்டர் 2 years வந்து 1.0712 பஸ் ஃபேர் இருக்கு. எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூவோட நம்ம இன்டூ 100 பண்ணணும். ஸோ 1.0712 இன்டூ 100 பண்ணா 1 2ன்னு 2 டெசிமல் பாயிண்ட் இந்த பக்கம் போகும். அப்போ 107.12%. அதாவது இந்த பெர்சென்ட்ங்கிறது 107னா 100ங்கிறது ஆல்ரெடி இருந்த பஸ் ஃபேர், அதுல இருந்து
7 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 100% இருந்த பஸ் ஃபேர் வந்து 107% ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். 107.12 மைனஸ் 100 பண்ணா 7.12 கிடைக்குதா? ஸோ இதுக்கு நியரஸ்டா வருது பாருங்க. நியரஸ்டா தான் வரும், பட் எக்ஸாக்ட் 7% கிடையாது. இது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாதிரி போட்டு அந்த 0.12% கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ 7.12% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பஸ் ஃபேர் இன் லாஸ்ட் 2 years. 11th question, if the length of a rectangle is increased by 10%. ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, அதோட லென்த் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் இன்க்ரீசஸ் பை 10%. ஸோ இவ்வளோ இருக்குன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, பட் ஏரியா இஸ் அன்சேஞ்ச். இப்போ லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆனாலுமே ஏரியா அன்சேஞ்சா இருக்குன்னா இப்போ என்ன அர்த்தம்? பிரெத் ஆல்ரெடி இங்க இருக்கு, அப்ப அது கம்மி பண்ணாதானே அதே சேம் ஏரியா மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரெத்தை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணாதான் அந்த ஏரியா வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஸோ கண்டிப்பா பிரெத் டிக்ரீஸ் ஆகுதுன்னு தெரியும். பை வாட் பெர்சன்டேஜ் டஸ் த பிரெத் டிக்ரீஸ் பை? அந்த பிரெத் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது அந்த பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் ஆஃப் பிரெத் கேட்குறாங்க. இப்போ அதுக்கு நம்ம ஒரிஜினலா இருந்த லென்த்தை வந்து LNB எடுத்துக்கலாம், லென்த் அண்ட் பிரெத். அதுக்கப்புறம் நியூ லென்த் வந்து கேபிட்டல் L அண்ட் கேபிட்டல் B அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நியூ லென்த் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, இட் இன்க்ரீசஸ் பை 10%. அப்போ 100% ஆஃப் ஒரிஜினல் L வந்து L. இப்போ அதுல வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுதான் 110% ஆஃப் L. இந்த நியூ Lங்கிறது 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ஆல்ரெடி 100, அது கூட 10 ஆட் பண்ணா அது 10% இன்க்ரீஸ்னு அர்த்தம். அதனால 110% ஆஃப் ஓல்ட், தட் இஸ் ஒரிஜினல் லென்த். இப்போ இந்த நியூ லென்த்தோட வேல்யூ என்னவா இருக்கும்? 110% 110 by 100 ஃபிராக்ஷன்ல எழுதலாம் இன்டூ L. இப்போ இதோட வேல்யூஸ் வந்து நம்ம 11 by 10 into L வருது. இது ஃபிராக்ஷன்ல டெசிமல்ல போட்டா 1.1 into L வரும். நம்ம இப்படியே வச்சுக்கலாம். ஸோ தட் கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஏரியா இஸ் அன்சேஞ்ச்ட். இப்போ லென்த் அண்ட் பிரெத் ஓல்டு வேல்யூல இருந்தாலுமே சரி, நியூ வேல்யூல இருந்தாலுமே சரி, அது வந்து ஏரியா ஈக்குவலா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ ஓல்டு ஏரியா வந்து ஓல்டு லென்த் அண்ட் பிரெத் வந்து ஸ்மால் எல் அண்ட் ஸ்மால் பின்னு எடுத்துக்கோமா, அது. அண்ட் நியூ ஏரியா என்னவா இருக்கும்? நியூ லென்த் அண்ட் நியூ பிரெத். அப்போ L into B, கேபிட்டல் L into B. இப்போ இந்த L வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம்? 11 by 10 into L பார்த்தோம். அதை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். 11 by 10 into small L. இப்போ இங்கேயும் ஒரு ஸ்மால் எல் இருக்கு, இங்கேயும் ஸ்மால் எல் இருக்கு, அதை ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த B கண்டுபிடிக்கணும்னா இந்த 10 and 11 இந்த சைடு கொண்டு போகணும். இப்போ எப்படி கொண்டு போவோம்? B equal to 10 இங்க வரும் நியூமரேட்டர்ல, 11 டினாமினேட்டருக்கு போவோம் இன்டூ B. இப்போ B ஓட வேல்யூவும் ஒன்று கிடைச்சிருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரிஜினல் பிரெத்ல. இப்போ பிரெத் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து B, ஸ்மால் பின்னு எடுத்தோம். அண்ட் இப்போ வந்து நியூவா வந்து தான் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும்னா அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ ஒரிஜினல் வேல்யூ மைனஸ் நியூ வேல்யூ ஆஃப் த பிரெத். இப்போ B மைனஸ் இந்த நியூ வேல்யூ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓல்ட் வேல்யூல நம்ம என்னன்னு பார்த்தோம்? 10 by 11 into Bன்னு பார்த்தோம். இப்போ B காமன் எடுத்தா B into 1 minus 10 by 11. So B into 11 minus 10 வந்து 1 divided by 11. So B by 11 சொல்லலாம். டிக்ரீஸ் வந்து B by 11. இப்போ அந்த பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் நம்ம எப்படி பார்ப்போம்? அந்த டிக்ரீஸ் ஆன வேல்யூ அதுதான் இங்க பார்த்தோம். எவ்வளோ டிக்ரீஸ் ஆச்சுன்னு B by 11 divided by ஒரிஜினல் வேல்யூ. ஒரிஜினல் வேல்யூ என்ன? ஸ்மால் b into 100 பண்ணா நமக்கு டிக்ரீஸ் பெர்சன்டேஜ் கிடைச்சிரும். இப்போ இது வந்து ஹோல் டிவைட்ல இருக்கிறதுனால நம்ம இதை வந்து இன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ 1 by b வரும். இங்க வந்து மல்டிப்ளிகேஷன், இங்க டிவைட்ல இருந்ததுன்னா அதை அப்படியே இன்வெர்ட் பண்ணிட்டு போடணும். அப்போ இங்க b நியூமரேட்டர்ல இருக்கிறதுனால இது b by 1ன்னு எடுத்துக்கணும். அப்போ வந்து இங்க இன்வெர்ட் ஆச்சுன்னா 1 by b வரும். அண்ட் இங்க வந்து மல்டிப்ளிகேஷன்ல மாறிடும். இப்போ b and b வந்து கட் ஆச்சுன்னா 1 by 11 into 100. இப்போ 100 by 11, 100 by 11 ஓட வேல்யூ வந்து 9.09%. ஸோ இங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? பெர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் ஆஃப் பிரெத். அது வந்து 9.09% டிக்ரீஸ் ஆயிருக்கு இந்த பிரெத். 12th question, the percentage of ingredients in 65 gram chips packet is shown in the picture. Find out the weight each ingredient makes up in this packet.
இப்போ 65 கிராம் சிப்ஸா, அப்போ 65 கிராம்ல இவ்வளோ பர்சன்டேஜ் பொட்டேட்டோ, இவ்வளோ பர்சன்டேஜ் 24% வெஜிடபிள் ஆயில், 3% சால்ட், 3% ஸ்பைசஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அது பர்சன்டா கொடுத்துருக்காங்க. அப்போ வெயிட்ல எவ்வளோவா இருக்கும்? அப்போ 65 கிராம்ஸ்னா இப்போ எவ்வளோ வெயிட் அந்த 70%க்கான அந்த 65 கிராம்ல எவ்வளோ வெயிட் ஆஃப் 70% இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ 70% ஆஃப் தட் 65 கிராம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பொட்டேட்டோ வந்து 70%, ஸோ 70/100 இன்டூ அது இதுல இருந்து பார்க்குறோம், அது டோட்டல் வெயிட்ல இருந்து பார்க்குறோம். ஸோ டோட்டல் வெயிட் வந்து 65 கிராம். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணா 45.50 கிடைக்கும். அண்ட் வெஜிடபிள் ஆயில் வந்து 24% கொடுத்துட்டாங்க. ஸோ 24/100 இன்டூ 65 அந்த டோட்டல் வெயிட்டோட இங்க கொடுத்துருக்க அந்த பர்சன்ட் நம்ம மல்டிப்ளை பண்றோம். எல்லாமே அதே ப்ராசஸ் தான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா 15.60 வரும். அண்ட் சால்ட் அண்ட் ஸ்பைசஸ் வந்து ரெண்டுமே 3% தான் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம 3% ஒரு தடவை கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ 3/100 இன்டூ 65 வந்து 1.95 வரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டான செக் பண்றதுக்கு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா 65 கிராம்ஸ் வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வராது, ஏன்னா இங்க சால்ட் அண்ட் ஸ்பைசஸ் ஒரே தடவை தான் கொடுத்துருக்கேன். இப்போ சால்ட்டும் 3%, ஸ்பைசஸும் 1.95 கிராம்ஸ் இருக்கும். இது சால்ட், இது ஸ்பைஸ்க்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா, இது நாலுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த நாலோட வெயிட்டும் சேர்த்தா இந்த 65 கிராம்ஸ் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா நீங்க போட்ட ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்ட்னு நீங்க செக்கும் பண்ணிக்கலாம் இந்த கொஸ்டின்ல. இது ரொம்ப டைரக்ட் கொஸ்டின், சிம்பிளான கொஸ்டின் தான். 13th question. 3 shops sell the same items at the same price. The shops offer deals as follows. 3 shops ஒரே ஐட்டம் தான் செல் பண்றாங்க அண்ட் சேம் பிரைஸ்ல தான் செல் பண்றாங்க. ஆனா ஆஃபர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா தராங்க. இப்போ ஷாப் ஏ பாத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஷாப் பி பாத்தீங்கன்னா 2 வாங்கணும், ஸோ பை 2 அண்ட் கெட் 1 ஃப்ரீ, 2 வாங்கினா தான் 1 ஃப்ரீ. ஷாப் சில பாத்தீங்கன்னா பை 3 அண்ட் கெட் 1 ஃப்ரீ, 3 வாங்கினா தான் 1 ஃப்ரீ தருவாங்க. இந்த மாதிரி 3 விதமான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் சேம் ஐட்டம் வித் சேம் பிரைஸ் தான். இப்போ கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், if the price of one item is 100, ஒரு ஐட்டத்தோட பிரைஸ் வந்து ₹100 அப்படின்னா அப்போ what is the effective price per item in each shop? இப்போ ஒரு ஐட்டமோட விலை என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ஐட்டம், அதாவது எல்லாத்தோட ஐட்டமோட விலையும் 100 தான் எல்லா ஷாப்லயும். ஆனா அவங்க ஆஃபர் தராங்களே, அது அப்ளை பண்ணா நமக்கு டிஃப்ரெண்ட் பிரைசஸ் வரும். ஸோ அதுபடி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் த ஷாப்ஸ் ஃப்ரம் சீப்பஸ்ட் டு காஸ்ட்லியஸ்ட். ஸோ ஒரு பிரைஸோட விலை when we apply this discount offer, அப்போ அதோட அந்த ஐட்டத்தோட பிரைஸ் எவ்வளோ அண்ட் அது எது சீப்பஸ்ட் அண்ட் எது காஸ்ட்லியஸ்ட்னு பார்க்க போறோம். இப்போ ஷாப்பே பார்த்தீங்கன்னா 1+1 ஆஃபர், அதாவது பை 1 அண்ட் கெட் 1 ஃப்ரீ. ஸோ ஒன்று வந்து நம்ம வாங்குறோம், இன்னொன்று வந்து அவங்க ஃப்ரீயா தராங்க. அப்போ மொத்தம் நமக்கு எத்தனை கிடைக்கும்? 2 ஐட்டம் கிடைக்கும். இப்போ அதோட விலை என்ன? ஒரு ஐட்டமுக்கான காஸ்ட் தான் நம்ம தருவோம். இப்போ 100 rupees காஸ்ட். ஸோ காஸ்ட் வந்து 100 rupees. ஆனா நமக்கு கிடைக்கிற பொருள் வந்து 2, ஸோ ஐட்டம் வந்து 2. இப்போ காஸ்ட் பர் ஐட்டம் என்னவா இருக்கும்? 100 divided by 2, 50. இப்போ ஒரு ஐட்டத்தோட விலை வந்து, ஏன்னா இங்க 2 வாங்குறோம், ஒரு ஐட்டமோட பிரைஸ் தான் நம்ம தரோம். ஸோ அப்போ இந்த விலைக்கு நம்ம தந்தா ஒரு ஐட்டத்தோட பிரைஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ எப்படி ஆகுதுன்னா 100 நம்ம கொடுக்குற காசு அண்ட் எத்தனை பொருள் வாங்குறோம்? 2. அப்போ ஒரு பொருளோட விலை நமக்கு தெரியும், which is ₹50. இதே மாதிரி தான் மற்ற ஷாப்க்கு பண்ண போறோம். ஷாப் பிக்கு பாத்தீங்கன்னா 2 பொருள் வாங்கினாதான் 1 ஃப்ரீ. ஸோ 2+1 3 ஐட்டம்ஸ் நம்ம வாங்குவோம். ஃபார் எத்தனை ருபீஸ்னா 2 ஐட்டம்ஸ் நம்ம வாங்கணும். ஸோ ஒரு ஐட்டமோட ருபீஸ் வந்து 100னா இப்போ 2 ஐட்டம்னா 200 வரும். நம்ம வாங்குற பொருள் வந்து 3. அப்போ இதுல வந்து காஸ்ட் பர் ஐட்டம் என்னவா இருக்கும்? 200 by number of items 3 பண்ணா நமக்கு ஒரு ஐட்டத்தோட விலை கிடைக்கும், which is 66.67 rupees. இங்க வந்து 3 பொருள் வாங்கினாதான் ஒரு ஐட்டம் ஃப்ரீ. மொத்தம் 4 ஐட்டம் வாங்கியிருப்போம். அப்போ காஸ்ட் வந்து 3 பொருளுக்கான விலை 300 rupees. ஒரு பொருளுக்கு 100னா 3 பொருளுக்கு 300 rupees. இது ஃப்ரீ தான், ஸோ அந்த காஸ்ட் வராது. இப்போ ஐட்டம் வந்து எத்தனை? 4 ஐட்டம்ஸ் வாங்கியிருப்போம். அப்போ காஸ்ட் பர் ஐட்டம் நம்ம தெரியணும்னா இந்த டோட்டல் நம்ம எவ்வளோ பே பண்றோம்? 300 டிவைடட் பை 4 நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம வாங்குறது. டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 75 rupees. அப்போ இதுல வந்து சீப்பஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா 50. ஏன்னா இது வந்து காஸ்ட் பர் ஐட்டம் தான், ஒரு ஐட்டத்தோட விலை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க இருக்கிறதுலே 50 rupees தான் கம்மி. ஒரு ஐட்டத்தோட விலை 50 rupees. ஸோ ஷாப் ஏ தான் சீப்பஸ்ட். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் 66.67 ஷாப் பி,
அண்ட் இதுல கம்பேர் பண்ணும்போது காஸ்ட்லியஸ்டா இருக்கிறது ஷாப் சி. அது ஏன்னா ஒரு ஐட்டத்தோட விலை 75 rupeesனு போட்டிருக்காங்க. ஸோ ஷாப் சி. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Second subdivision for each shop, calculate the percentage discount of the items. Compare the free items to the total items you receive. Hint. ஸோ இதில் வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் அங்கே தராங்க. எங்கள் டிஸ்கவுண்ட்னு டேரெக்டாக கொடுக்கல, பட் ஒரு ஃப்ரீ ஐட்டம் கொடுத்தாவே நமக்கு டிஸ்கவுண்ட் ஆயிடுது. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஷாப் ஏ பார்க்கலாம். ஷாப் ஏக்கு ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் ஃப்ரீ. அப்போ மொத்தம் 2 items வாங்குறோம். எவ்வளோ ருபீஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இது தனித்தனியா வாங்கினா ஒன்னு வந்து 100 rupees, இதுவும் 100னா இப்போ 200 rupees வரும். ஆனா பை ஒன் கெட் ஒன்ல நம்ம ஒரு பொருளுக்கான விலை தான் தரோம். அதாவது 100 rupees தரும், பட் 2 items வாங்கிடுறோம். அப்போ 200க்கு வாங்க வேண்டியதை நம்ம 100க்கு வாங்குறோம். அப்போ எவ்வளவு டிஸ்கவுண்ட் ஆகுது? 100 rupees டிஸ்கவுண்ட் ஆகுது. கால்குலேட் த பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கேக்குறாங்க. ஸோ ருபீஸ் 100 rupees வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. பெர்சன்டேஜ்னு பார்க்கலாம் நம்ம. இப்போ பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து எவ்வளோ 100 rupees டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன? 200. 200ல இருந்து 100 மைனஸ் ஆயிருக்கு. அப்போ 100 வந்து டிஸ்கவுண்ட் டிவைடட் பை ஒரிஜினல் ப்ரைஸ் 200 இன்டூ 100 பண்ணா நமக்கு பெர்சன்டேஜ் எவ்வளோ தெரிஞ்சிடும். 100 டிவைடட் பை 2 வந்து 50. ஸோ 50% டிஸ்கவுண்ட் இங்க பண்ணியிருக்காங்க. இப்போ ஷாப் பிக்கு அதே மாதிரி பார்க்கலாம். இங்க 2 + 1, அதாவது 2 பொருள் வாங்கினா 1 ஃப்ரீ. அப்போ மொத்தம் 3 items வாங்கியிருப்போம். 3 பொருளோட விலை 300 ஒரிஜினல் பிரைஸ். ஆனா நம்ம எவ்வளவு காசு கொடுத்துருப்போம்? இந்த 2 பொருளுக்கான விலை தான் கொடுத்துருப்போம், which is 200. அப்ப இங்கேயுமே 100 rupees டிஸ்கவுண்ட் பண்றாங்க. ஆனா பெர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா அது மாறும். அது எவ்வளவுன்னு பார்க்கலாம். எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க? 100 rupees டிவைடட் பை ஒரிஜினல் பிரைஸ் 300 இன்டூ 100 பண்ணா டிஸ்கவுண்ட் பர்சன்ட் கிடைக்கும். கேன்சல் பண்ணா 100 டிவைடட் பை 3 வந்து 33.3%. ஸோ ரெண்டு இடத்துலையுமே 100 rupees தான். ஆனா இங்க 2 பொருளுக்கு இங்க 3 பொருளுக்கு, அதனால இங்க வந்து நமக்கு பெர்சன்டேஜ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஷாப் சில அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 பொருள் வாங்குவோம், 1 ஃப்ரீ. இப்போ மொத்தம் 4 பொருள், அதுக்கான விலை ஒரிஜினல் பிரைஸ் வந்து 400. இந்த 3 பொருளுக்கு நம்ம காசு கொடுப்போம், which is 300. இங்கேயுமே 100 rupees தான் டிஸ்கவுண்ட் பண்றாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? இங்க 100 rupees டிஸ்கவுண்ட் டிவைடட் பை ஒரிஜினல் பிரைஸ் 400 இன்டூ 100 கேன்சல் பண்ணா 100 டிவைடட் பை 4 வந்து 25%. ஸோ 3 ஷாப்போட டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் நம்ம பார்த்துட்டோம். இதுதான் செகண்ட் கொஸ்டின். இப்போ தேர்ட் கொஸ்டின், சப்போஸ் யூ நீட் 4 items, which shop would you choose? Why? 4 items வாங்கினா எந்த ஷாப் நம்ம சூஸ் பண்ணுவோம்? ஆல்ரெடி நம்ம பார்த்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து இங்கே தான் அதிகமாக இருக்கு, 50%. அண்ட் காஸ்ட் பர் ஐட்டம்ல பார்த்தாலுமே 50 rupees காஸ்ட் ஒரு ஐட்டம்க்கு வந்தது வந்து இந்த ஷாப் ஏ தான். ஸோ அதுவாக தான் இருக்கும். இப்போ 4 பொருள் வாங்க போறோம், அப்போ எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஷாப் ஏல பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன். ஸோ நமக்கு 4 ஐட்டம் வேணும். ஸோ 1 வாங்கினா 1 கிடைக்கும். அப்போ மொத்தம் 2 ஐட்டம் தான் இருக்கு. அதனால மறுபடியும் இன்னொன்று வாங்குறோம், அப்போ இன்னொன்று கிடைக்கும். அப்போ மொத்தம் நம்ம 2 பை பண்றோம் அண்ட் 2 ஃப்ரீயா வருது. மொத்தம் 4 items வந்துருச்சு. இப்போ 2 பை பண்றதுனால நம்ம எவ்வளவு காசு கொடுத்துருப்போம்? இது 100, இது 100னா 200 rupees கொடுத்துருப்போம், பட் 4 items வந்துருச்சு. இதே ஷாப் பில பார்க்கலாம். ஷாப் பில பாத்தீங்கன்னா 2 வாங்கினா 1 ஃப்ரீ. அப்போ 3 ஐட்டம் தான் வருது, இன்னொன்னு வேணும், அதனால இன்னொன்னு 1 வாங்குவோம். அப்போ மொத்தம் 4 items வரும். ஆனா இங்க வந்து 2 + 1 3 பொருளுக்கான காசு கொடுப்போம், which is 300 rupees. 300 rupees வந்தாதான் நமக்கு மொத்தமா 4 items வரும். அப்போ இங்க 200 rupees தான் நம்ம கொடுக்குறோம், 4 items வந்துச்சு. இங்க 300 அதிகமா கொடுக்குறோம், அப்பதான் 4 items வருது. ஸோ இந்த மாதிரி ஷாப் ஏ தான் கம்மியா இருக்கு. இப்போ ஷாப் சியும் பார்க்கலாம். ஷாப் சில வந்து 3 வாங்கினா 1 ஃப்ரீ. அப்போ மொத்தம் இதுலயே 4 ஐட்டம் வந்துருச்சு. ஆனா 3 பொருளுக்கான விலை நம்ம 300 கொடுக்கணும். இங்கேயுமே 300 rupees, இங்கேயுமே 300 rupees. ஸோ எது நம்ம சூஸ் பண்ணுவோம்? ஷாப் ஏ தான் சூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஷாப் ஏ கம்பேரிட்டிவ்லி எக்கனாமிக்கல், அதாவது அஃபோர்டபுளா இருக்கு, கம்மியா இருக்கு. 14th question, in a room of 100 people, 99% are left-handed. How many left-handed people have to leave the room to bring that percentage down to 98%? 100 பேர் இருக்காங்க, அதுல 99% வந்து லெஃப்ட் ஹேண்டட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஒருத்தர் வந்து ரைட் ஹேண்டடா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பெர்சன்டேஜ் வந்து நம்ம 99% லெஃப்ட் ஹேண்டட் அவுட் ஆஃப் 100ன்னு சொல்லலாமா? அதனால அதை 99% சொல்றோம். இதே 98% நம்ம வர வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்?
இப்போ ஒருத்தர் நம்ம எடுத்துக்கிறோம்னா 98 வந்துருவாங்க. பட் 98 அவுட் ஆஃப் 100 இருக்காது. ஏன்னா ஒருத்தர் ரூம்ல இருந்து எடுத்துட்டோம். அப்ப டோட்டல் நம்பர் வந்து 99 இருப்பாங்க. ஸோ 98 டிவைடட் பை 99 நமக்கு 98% வராது. அவுட் ஆஃப் 100ல நமக்கு எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுதான் 98% நம்ம சொல்லுவோம். அப்போ எத்தனை பேர் எடுத்த 98% வரும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எத்தனை பேர் நமக்கு எடுக்கிறோம்னு தெரியாது. அதனால நம்ம அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். லெட் எக்ஸ் பி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் லீவிங் த ரூம். எத்தனை பேர் போறாங்க. அப்போ அந்த 99 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அதுல இருந்து எத்தனை பேர் போறாங்களோ அதே அமௌண்ட் ஆஃப் பீப்புள் அந்த ரூம்ல இருந்தும் போவாங்க இல்லையா. அதனால இந்த டோட்டல்ல இருந்தும் அதை மைனஸ் பண்ணணும். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர், அதுல இருந்தும் இந்த எக்ஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து மைனஸ் ஆவாங்க. இப்போ மைனஸ் ஆன பிறகு வர வேல்யூ வந்து நமக்கு 98%. இப்போ 98% நம்ம ஃபிராக்ஷன் எப்படி எழுதலாம், 98 by 100ன்னு எழுதலாமா. இப்போ 99 minus 100, 100 minus x. இந்த 100 வந்து நம்ம இந்த சைடு கொண்டு போனா நியூமரேட்டர்ல வரும் மல்டிப்ளிகேஷன்ல. நம்ம எப்பவுமே பெர்சன்டேஜ் கண்டுபிடிப்பு எப்படி பண்ணுவோம், எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்களோ அண்ட் டிவைடட் பை டோட்டல் இன்டூ 100 பண்ணுவோமோ அப்போ நமக்கு பெர்சன்டேஜ் வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த ஃபார்மேட் தான் இது. 99 minus x into 100 equal to, இது வந்து நம்ம இந்த சைடு கொண்டு போகலாம் நியூமரேட்டர்ல. 100 minus x into 98. இப்போ 9900 minus x into 100x ன்னு போடலாம், which is equal to இங்க 9800 minus 98x ன்னு போடலாம். இப்போ x டேர்ம்ஸ்ல ஒன் சைடு கொண்டு வரலாம். இப்போ இந்த 100x நம்ம அந்த சைடு கொண்டு போனோம்னா 9900 மைனஸ் இப்போ 9800 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ 100x வந்து மைனஸ்ல இருக்கு, இந்த சைடு போனா பிளஸ் 100x ஆகும். அப்புறம் மைனஸ் 98x. இப்போ இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 100 வரும், which is equal to, இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 2x வரும். So x equal to 100 divided by 2, which is equal to 50. அப்போ x equal to என்ன வருது, 50, which is the number of left handers leaving the room வந்து 50. இப்போ இது 50 நம்ம கரெக்டா செக் பண்ணி பார்க்கலாமா. 50 பேர் நம்ம 99ல 50 பேர் போனாங்கன்னா அப்ப 100லயும் 50 பேர் போயிருப்பாங்க. அப்போ இதை மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும், 49 வரும். இங்க 50 வரும். 49 by 50 into 100 பண்ணா எவ்வளவு ஆன்சர் வருது, 2. இப்போ 49 2s are 98% வந்துருச்சு பாத்தீங்களா. சோ ஒருத்தர் மட்டும் எடுத்தா நமக்கு ஈக்குவலா வராது, ஏன்னா கீழே இருக்க அந்த டோட்டல் நம்பரும் மாறும். அதனால நம்ம இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது பாருங்க. ஒருத்தர் மட்டும் எடுக்கிறதுக்கு பதில் நம்ம 50 பேர் கிட்ட எடுக்கிறோம் அந்த ரூம்ல இருந்து. அப்பதான் 98%க்கு வருது பெர்சன்டேஜ்ல. 15th question, look at the following graph. இங்க ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க. அதுல ability to use computer by age and gender 2023ல கொடுத்திருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஏஜ்ல அவங்களுக்கு எவ்வளவு எபிலிட்டி இருக்கோ அந்த கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ சில்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா 4%, அண்ட் அதுல வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ப்ளூ கலர் வந்து ஃபீமேல் அண்ட் எல்லோ கலர் வந்து மேல். அப்போ டீனேஜ்க்கு வந்து 24%, 29%, 20ஸ்க்கு வந்து 26%, 37% இவ்வளவு எபிலிட்டி இருக்குங்கிற மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்தா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் தி கிராஃப் which of the following statements are valid. இதுல எது கரெக்ட், எது வேலிட் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா people in their 20s are most computer literate among all age groups. people in their 20s, அப்போ 20s கிராஃப் நம்ம பார்க்கணும். 26%, 37% இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க, மோஸ்ட் கம்ப்யூட்டர் லிட்ரேட் அமங் ஆல் த ஏஜ் குரூப். அப்போ மத்ததெல்லாம் கம்பேர் பண்ணும். எல்லா ஏஜ் குரூப்பும் பாத்தீங்கன்னா அதுதான் அதிகமா இருக்கு. அப்போ அவங்க சொல்றது கரெக்ட் தான். தே ஆர் த மோஸ்ட் கம்ப்யூட்டர் லிட்ரேட் அமங் ஆல் ஏஜ் குரூப்ஸ். இப்போ இது வந்து வேலிட். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வேலிட். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா women lag behind in the ability to use computers across age groups. இப்போ எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல் இருக்கு. ஃபீமேல் பாத்தீங்கன்னா மேலை விட கம்மியா தான் இருக்கு எல்லா பெர்சன்டேஜும். அப்போ அவங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இங்க வந்து lag behind ன்னு சொல்லியிருக்காங்க, which means when compared to male அவங்க கம்மியா இருக்கு அவங்களோட எபிலிட்டி. இப்போ இதுவுமே வேலிட். இப்போ தேர்ட் பாத்தீங்கன்னா there are more people in the 20s than teenagers. டீனேஜர்ஸை விட 20s அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கிராஃப் பாருங்க, 20s வந்து அதிகமா தான் இருக்கு. ஆனா அவங்க வந்து எபிலிட்டி ஆஃப் கம்ப்யூட்டர் லிட்ரேட் அந்த கிராஃப் வந்து அதை பத்தி தான் பேசுதே தவிர மோர் பீப்புள் அந்த பாப்புலேஷன் பத்தி பேசல. இங்க வந்து பீப்புள் பத்தி தான் சொல்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா மோஸ்ட் கம்ப்யூட்டர் லிட்ரேட் அமங் ஆல் ஏஜ் குரூப்ஸ்ன்னு சொன்னாங்க. அப்போ அது கரெக்ட். ஆனா இங்க வந்து மோர் பீப்புள்னு சொல்றாங்க. அது எதுலன்னா சொல்ல, அப்படின்னா மோர் பீப்புள்னா அந்த நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் பத்தி பேசுறாங்க. ஸோ இட் இஸ் இன்வேலிட்.
இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து இன்வாலிட். ஏன் புரிஞ்சுதா? ஏன்னா இங்க வந்து கம்ப்யூட்டர் லிட்ரேட் தான் இந்த கிராஃப் சொல்லுது, நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் சொல்லுது. பட் இவங்க வந்து பாப்புலேஷன் பத்தி மட்டும் தான் பேசுறாங்களே தவிர கம்ப்யூட்டர் லிட்ரேட் பத்தி சொல்லல. இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, more than a quarter of people in their 30s can use computers. இப்போ 30ஸ்ல பாத்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ்? 14% ஃபீமேல் அண்ட் 25% மேல். மொத்தம் ஆட் பண்ணீங்கன்னா 39% வருது. மோர் தேன் குவார்டர்னா என்ன? குவார்டருங்கிறது 25%, 25%க்கு மேலதான் இருக்கு இந்த 39%. அப்போ மோர் தேன் குவார்டரா தான் இருக்கு. ஸோ இட் இஸ் ட்ரூ, வேலிட். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து வேலிட். இப்போ ஃபிஃப்த் ஆப்ஷன் பார்க்கலாம். less than 1 in 10 age 60 and above can use computers. 1 in 10 அப்படின்னு என்ன அர்த்தம்னா 10 பேர்ல ஒருத்தர்னு அர்த்தம். இப்போ இது பெர்சன்டேஜ்ல எப்படி சொல்லலாம்? இன்டூ 100 பண்ணா 10% சொல்லலாம். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன? less than 1 in 10. அந்த 1 in 10ங்கிறது 10%. அப்போ less than 10%. இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். less than 1 in 10னா ஒருத்தர் 10ல ஒருத்தர்னு அர்த்தம். அது வந்து 10%ன்னு அர்த்தம். இப்போ இந்த 10% விட கம்மின்றாங்க. less than 1 in 10 aged 60 and above can use computers. இப்போ 10%க்கும் கம்மியா தான் aged 60 and aboveனா இந்த கிராஃப்ல என்ன வரும்? சீனியர்ஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா 50s வரைக்கும் வராது. அப்போ சீனியர்ஸ் தான் 60 இருக்கும். அப்போ 60 and aboveனா சீனியர்ஸ். அவங்க வந்து அவங்களோட பெர்சன்டேஜ் ஆஃப் யூசிங் தி கம்ப்யூட்டர்ஸ் வந்து less than 10% இருக்கும்னு சொல்றாங்க. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க சீனியர்ஸ்க்கு? 2% women and 4% men. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 6%, which is less than 10%. அப்போ இதுவுமே வேலிட் தான். சோ இதுவுமே ட்ரூ. இப்போ சிக்ஸ்த் ஆப்ஷன் பார்க்கலாம். half of the people in their 20s can use computers. 20s பார்க்கணும். இப்போ 20s பத்தி தான் பேசுறாங்க. அதுல half of the people in their 20s can use computers அப்படின்னா அவங்களோட பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பார்க்கணும். எவ்வளவு பெர்சன்டேஜ்? 37% plus 26% இருக்கு. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 63% வரும். இங்க half of the people in the 20s can use computers. So more than halfனா என்ன? 50% கிட்ட வரும்னு அர்த்தம். ஆனா இங்க more than half 50%க்கு மேலே இருக்கு, 63% இருக்கு. அப்போ more than half of the people in the 20s அப்படின்னு போட்டிருந்தாலும் அது கரெக்ட். ஆனா இங்க வந்து half of the people அப்படின்னா எக்ஸாக்ட் half 50 வந்திருக்கணும். பட் வரல, more than half வந்திருக்கு. So more than half ஸ்டேட்மெண்ட்ல இல்ல. So it is invalid. Sixth option is invalid. இப்போ ரெண்டு invalid வந்திருக்கு. தேர்ட் ஆப்ஷன் அண்ட் சிக்ஸ்த் ஆப்ஷனுக்கு தான் நமக்கு இன்வாலிட் வந்திருக்கு. மற்றது எல்லாமே வேலிடான ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ இந்த சாப்டரோட சம்மரி பார்த்துடலாம். Percentages are widely used in our daily life. Percentages are fractions with denominators 100. Percentages பத்தி ஸ்டார்டிங்ல படிக்கும் போதே பார்த்திருக்கோம். fractions வந்து அவுட் ஆஃப் 100ல ஒரு வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பாக்குறது தான் நம்ம பெர்சன்டேஜ்னு சொல்றோம். இது வந்து நம்ம x% சொல்வோம். இந்த பெர்சன்ட் சிம்பல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். x% நம்ம எப்படி எழுதுவோம்? x/100ன்னு ஃபிராக்ஷன்ஸ்ல எழுதுவோம். இது வந்து பெர்சன்டேஜ்ல, இது வந்து ஃபிராக்ஷன்ஸ்ல. அதே மாதிரி FTPன்னு ஒன்று பார்த்தோம். ஃபிராக்ஷன்ஸ்ல எழுதுறது பெர்சன்டேஜ்ல எழுதலாம், பெர்சன்டேஜ்ல வந்து எழுதுறது நம்ம டெசிமல்லையும் எழுதலாம். அண்ட் வைஸ் வர்சா, டெசிமல் எழுதுறது ஃபிராக்ஷன்ஸ்ல அண்ட் டெசிமல் எழுதுறது பெர்சன்டேஜ்ல, அந்த மாதிரி எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4/10ன்னு வச்சீங்கன்னா இது வந்து ஃபிராக்ஷன்ல இருக்கு. இதையே டெசிமல்ல 0.4ன்னு எழுதலாம். அண்ட் இதையே பெர்சன்டேஜ்ல எழுதணும்னா இன்டூ 100 பண்ணணும். அப்போ 40% வரும். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் வேஸ்ல எழுதலாம். இதெல்லாம் வந்து நம்ம FTPன்னு படிச்சோம். And we have learned to find the exact numbers when a certain percentage of the total quantity is given. இப்போ total quantity, for example 65 கிராம் இருக்குன்னா அதுல 10% எவ்வளோ அப்படின்னு அந்த பெர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா அப்போ அது 10% ஆஃப் இந்த 65 கிராம் எவ்வளோன்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இந்த பெர்சன்டேஜ் எவ்வளோ இந்த டோட்டல் குவான்டிட்டிலங்கிற வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம். When parts of a quantity are given to us as ratios, we have seen how to convert them to percentages. இப்போ 2:3 ரேஷியோல ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு குவான்டிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் அண்ட் சுகர். வாட்டர் அண்ட் சுகர் வந்து கலந்த ஒரு லிக்விட்ல, ஒரு மிக்சர்ல இந்த ரேஷியோல தான் அது கலந்துருக்காங்கன்னு சொன்னா அது எவ்வளவு வாட்டர் பெர்சன்டேஜ் அண்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் சுகர் அப்படின்னு நம்ம இந்த ரேஷியோ வச்சு இந்த பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி சம்ஸும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட், the increase or decrease in a certain quantity can also be expressed as a percentage. Percentage increase and percentage decrease பத்தி பார்த்தோம். The profits or losses incurred in transactions and tax rates can be expressed in terms of percentages. And profits and loss பத்தி பார்த்தோம்.
அதுவுமே பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்க்கு கொஞ்சம் கனெக்டடா தான் இருக்கும். அண்ட் டாக்ஸஸ் பத்தியும் பார்த்தோம். இவ்வளவு ருபீஸ் இருந்துச்சுன்னா அதுல ஜிஎஸ்டி இவ்வளவு பிடிப்பாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெர்சன்டேஜ், அது வச்சு அந்த அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்தோம். We have seen how a quantity or a number grows when a compounded. Interest rates are a common examples for compounding. If the P is the principal, R is the rate of interest, and T is the number of terms, then the total amount after the maturity period is அப்படின்னு சொல்லிட்டு simple interest and compound interest பத்தி பார்த்தோம். இப்போ simple interest பார்த்தீங்கன்னா P into 1 plus RT and compound interestக்கு P into 1 plus R power Tன்னு வரும். ஸோ இதுல வந்து என்ன டிஃபரன்ஸ்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அந்த இன்க்ரீஸ் ஆன வேல்யூல இருந்து மறுபடியும் நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃபரன்ஸ். அதுக்கான ஃபார்முலா 2 டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் பார்த்தோம். அது எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சில சம்ஸ் எல்லாம் பார்த்தோம். A situation or a problem can often be solved by describing it using a rough diagram. We have learned to estimate and do mental computations to solve problems related to percentages. And நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா போட்டிருக்கலாம். ஒன்னு ஃபார்முலா யூஸ் பண்ணி, இன்னொன்னு பார் டயக்ராம்னு ஒன்று பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ரஃபா வரைஞ்சா நமக்கு ஈஸியா புரிஞ்சுது. இந்த மாதிரி பார் டயக்ராம் வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 100%ல 20% போச்சுன்னா மொத்தம் 80% நமக்கு இருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி ரஃப் டயக்ராம்ஸ் போட்டு நம்ம சம்ஸ்லாம் சால்வ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த சாப்டர் பெர்சன்டேஜ்ல பார்த்தோம். இது ஆக்சுவலா ஃபுல்லா பெர்சன்டேஜ். ஆனால் இந்த சாப்டர் பேர் பார்த்தீங்கன்னா ஃபிராக்ஷன்ஸ் இன் டிஸ்கைஸ். அதாவது ஃபிராக்ஷன்ஸ் இன் டிஸ்கைஸ்னா இந்த ஃபிராக்ஷன்ஸ் வந்து டைரக்டா இல்லாம அது வந்து வேற மாதிரி இருக்கு. அந்த வேற மாதிரி இருக்க அந்த ஃபார்முக்கு பேர் தான் பெர்சன்டேஜ். ஸோ இதுல ஃபுல்லா நம்ம பெர்சன்டேஜ் பத்தி தான் படிக்கிறோம். அந்த பெர்சன்டேஜ் வந்து இந்த ஃபிராக்ஷன்ஸ் தான் வேற மாதிரி நமக்கு பெர்சன்டேஜா கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் தான் ஃபிராக்ஷன்ஸ் இன் டிஸ்கைஸ். இந்த சாப்டர்ல நான் சொல்லி கொடுத்த எல்லா வீடியோஸுமே ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கு. அந்த பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா போய் செக் பண்ணி எல்லா வீடியோஸும் பாருங்க. எல்லா சாப்டருக்கும் கடைசியில பசில் டைம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த சாப்டர்ல பீஸ்ஃபுல் நைட்ஸ்ங்கிற ஒரு பசில் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் 8 knights on chess board so that no knight attacks another. Knight moves in a L shape. It can move either 2 steps vertically and 1 step horizontally and 2 steps horizontally and 1 step vertically. Possible moves of a knights are shown below. என்ன சொல்றாங்கன்னா 8 knights வந்து செஸ் போர்ட்ல நம்ம வைக்கணும். நைட்ஸ்னா என்ன? ஹார்ட் ஷேப்ல செஸ் போர்டு காயின்ஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அதுல ஹார்ட் ஷேப்ல இருக்கிறதா நைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 8 knights நம்ம இந்த செஸ் போர்ட்ல வைக்கணும். அண்ட் ஒரு நைட் எப்படி மூவ் ஆகும்னா எல் ஷேப்ல மூவ் ஆகும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்க காட்டியிருப்பாங்க பாத்தீங்களா, எல் ஷேப்ல மூவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து 2 ஸ்டெப்ஸாக இருக்கும். அண்ட் அது வெர்டிக்கலாகவும் இருக்கலாம், ஹாரிசான்டலாகவும் இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 1 ஸ்டெப் தான் இருக்கும். அது வந்து அதுக்கு ஆப்போசிட். இங்கே வெர்டிக்கல்னா இங்கே ஹாரிசான்டல். ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஹாரிசான்டலாக போயிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வெர்டிக்கல். அது ரைட் சைடும் திரும்பலாம், லெஃப்ட் சைடும் திரும்பலாம். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ், அதுக்கப்புறம் 1 ஸ்டெப். அதுதான் மெயினிங்க. ஸோ அது வந்து ஒரு எல் ஷேப்ல இருக்கும். ஸோ அந்த எல் ஷேப்ல தான் மூவ் ஆகும். அந்த மாதிரி எல் ஷேப்ல மூவ் ஆகும் போது அது எங்க போய் அந்த காயின் நிற்குமோ அந்த இடத்துல வேற ஏதாவது காயின் இருந்தால் அதை அட்டாக் பண்ணும். இப்போ அந்த மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ தட் இன்னொரு நைட் அந்த இடத்துல இருக்கக்கூடாது, அதை அட்டாக் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த செஸ் போர்ட்ல எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு அட்டாக் பண்ணாம இந்த 8 நைட்ஸை பிளேஸ் பண்ணதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு ஆன்சர். இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8ன்னு 8 நைட்ஸ் நம்ம இந்த மாதிரி பிளேஸ் பண்ணலாம். ஓ இதுல வந்து 8:8 8x8 செஸ் போர்டு இது. இதுல வந்து இங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும், நான் அதெல்லாம் ஷேட் பண்ணல. பட் இங்க வந்து இது எல்லாமே பிளாக்ல இருக்குன்னா இது எல்லாமே ஒயிட்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஷேடட் ஏரியா நான் வச்சிருக்கிறது எல்லாமே பிளாக்கா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரே கலர்ல நம்ம வச்சோம்னா அது வந்து அட்டாக்கே ஆகாது. எல்லா காயின்ஸையும் நம்ம ஒரே கலர்ல வச்சா அது அட்டாக் ஆகாது. இது வந்து ஒரு ஷார்ட்கட். ஏன்னா இப்போ இந்த பிளாக் கலர்ல நம்ம ஹார்ஸ் வைக்கிறோம்னா, நைட் வைக்கிறோம்னா இப்போ எல் ஷேப்ல போகுமா, அப்போ அது ஒயிட் கலர்ல போகும். ஸோ ஒயிட் கலர்ல இருக்க அந்த பிளேஸ்ல தான் அது வெட்டும். அண்ட் இங்கேயும் வந்து இந்த ஒயிட்ல வைக்கிறோம்னா பிளாக் கலர்ல இருக்கிறத விட்டோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் கலர்ல தான் எந்த ஷேப்ல நம்ம எல் மாதிரி நம்ம போனாலுமே அதுக்கு ஆப்போசிட் கலர்ல தான் போய் அது நிற்கும். ஸோ அங்க இருக்க காயினை தான் நான் அது கட் பண்ணும். அப்போ நம்ம அதுக்கு ஆப்போசிட் கலர்ல வைக்காம எல்லாத்தையும் அந்த பிளாக் கலர்ல வச்சுன்னா பிளாக் கலர், இல்ல ஒருவேளை நம்ம ஒயிட்ல வைக்கிறோம்னா ஒன்னா எல்லாத்தையும் நம்ம ஒயிட் கலர்ல வைக்கலாம். அந்த மாதிரி எல்லா காயின்ஸையும் ஒரே கலர்ல வச்சோம்னா அது வந்து நமக்கு கட்டே பண்ண முடியாது. ஸோ இது மட்டும் ஆன்சர் இல்லை. நீங்க அக்ராஸ் த போர்டு எங்கெங்க வச்சாலுமே ஒரே கலர்ல வச்சீங்கன்னா அது கட்டே ஆகாது. இப்ப நான் வேற எங்கேயாவது வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 இங்க இருக்கட்டும்,
2 3 and 8 இந்த மாதிரி அக்ராஸ் தி போர்ட் நம்ம எங்க வச்சாலுமே ஒரே கலர்ல வச்சா போதும், அது கட்டே ஆகாது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணாம நைட்ஸை வைக்கணும்னா நம்ம ஒரே கலர்ல வைக்கணுங்கிற அந்த ட்ரிக் மட்டும் தெரிஞ்சா, அந்த கண்டிஷன் மட்டும் தெரிஞ்சாவே போதும். இதை நம்ம டிஃப்ரெண்ட் வேஸ்ல சால்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.